சீதையினுடைய அழிவுக்கு காரணம் யாரு தெரியுமாமா? சூர்பனகை. சரி, ஏன் அப்படி சொல்றேன்னா இவருடைய எண்ணம் ஆதியில இருந்தே சரியில்லை. சகோதரனை போல பார்த்த முற்பிறவியில சுமூகின்னு அவளுக்கு பேரு. சகோதரனாக தன்னுடைய சகோதரி போல பார்த்த ஒரு ஆணையை விரும்புறா. விரும்பி அவன் சொல்றான், அம்மா இங்க வா, நான் உன்னை தங்கச்சி மாதிரி தான் பாக்குறேன், உன்னை நான் ஒருபோதும் என்னுடைய காதலியாக நினைத்ததே இல்லை அப்படின்னு சொன்னா கேட்கணுமா இல்லையா? வலுக்கட்டாயமாக தன்னை அடையாத இவனுக்கு எப்படி இருக்க முடியும்னு மார்கை வாங்கிட்டாமா. அப்பாவிட்ட சொல்லி இவன் என்ற தவறுதெல்லாம் நடந்துகிட்டான்னு சொல்லி மார்கை வாங்கிட்டான். சரி, உடனே பார்த்தாரு. அப்ப வணங்கினார் ஆதிசேஷனை. ஏன்னா அவருடைய குல தெய்வம் ஆதிசேஷன். கும்பிட்டாரு. ஆதிசேஷன் பார்த்தாரு, இவரா இப்போ உனக்கு பழி செய்த அவளுக்கு அடுத்த பிறவியிலே நான் அவளை சரியான முறையில பழி வாங்குறேன் அப்படின்னு சொல்லி ஆதிசேஷனுடைய அவதாரமாக லட்சுமணன் வந்து ஆதிசேஷனுடைய அவதாரமா இருக்காரு. வந்தாரா? ஆமா. எப்படி அவனுக்கு மார்கழி வாங்கினாங்களோ அது போல மூக்கு, முடி, கொங்கை, காதுன்னு அனைத்தையும் அறுத்து விட்டார். ஆமா, அவமானப்படுத்தின. இப்ப பாருங்க, காட்டுக்குள்ள போனா காட்டுக்குள்ள போய் நான் வந்து உன்னை விரும்புகிறேன்னு போய் சொன்னான். ஆமா, அங்க போய் சொன்னதுனால இவ்வளவு பிரச்சனை வந்துச்சா? இங்க இருந்து வந்தவ அண்ணன் காட்டுக்குள்ள போனேன், ஒருத்தனை பார்த்தேன், விரும்பினேன், அதனால என்னை அறுத்து விட்டாங்கன்னு சொன்னா சொல்லி இருந்தா பிரச்சனை இல்லை. சரி, ஆனா என்ன, ஆனா காட்டுக்குள்ள போனேன், அங்க அழகான ஒரு பெண் இருந்தா, அவளை கூட்டிட்டு வரலாம். இங்க பாருங்க, ராவணனுக்கு பெண்ணின் மீது ஆசை இல்ல, தான் தங்கச்சியை இப்படி பண்ணிட்டான்ல. சரி, தன்னுடைய தங்கச்சிய இப்படி பண்ணிட்டான் அப்படிங்கறது பழி வாங்கணும் அர்த்தம்ல. ஆமா, அவனை சும்மா விடலாமா? பழி வாங்கணும்ங்கிறது என்ன, சும்மா விடவே கூடாது. அப்படிங்கறதுனாலதான் அவள்கிட்ட இருக்கிற அழகான பெண்ணுங்கிறதுனால தானே இவ்வளவு திமிரு பண்ணாங்க அப்படின்னு தூக்கிட்டு வந்தான். அப்படி சீதையை தூக்கிட்டு வந்தான். ஆனா பார்த்த உடனே அவனுக்கும் கொஞ்சம் ஒரு எண்ணம் வந்துருச்சு. அது உண்மைதானே, எந்த ஒரு அழகான பெண்ணை பார்த்தாலும் சீதையுடைய அழகில் அப்படி எந்த ஒரு ஆண்மனுக்கு ஆசை வரதான் செய்யும்.